பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகரும் ட்ரம்புக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய அன்பு கொண்ட திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம். ஃபர்ஸ்ட் யூஎஸ் அந்த போருக்கு பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பெரிய ஒரு பீதி ஆகி போச்சு. என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்துருப்போம், பெட்ரோல் பங்க்ல நிற்கிறாங்க, கேஸ் பேனிக்கா புக் பண்றாங்க. பிரதமர் அவர்கள் இங்க வந்து சொல்லிட்டு போனாலுமே ஆனா இங்க ஒரு பெரிய ஒரு பீதி இருக்கு, அரசியல் இருக்கு, மீடியாவோட துணையோட இந்த இது நடக்குது. இப்படி போயிட்டு இருக்கப்ப பார்த்தா அந்த ஹொர்மோஸ் அந்த ஸ்ட்ரைக் இதுல வந்து நீரிநிலை வந்து இப்ப வந்து ஈரான் நம்ம கப்பலை மட்டும் அலோவ் பண்ணனால இப்ப அது மும்பை கோஸ்ட்டுக்கு வந்ததா செய்திகள் பார்க்கிறோம். இது இப்படி ஒரு நிகழ்வு வந்து நம்ம பாரத பிரதமர் அவர்கள் தலைமையில திரு ஜெய்சங்கர் அவர்களோட முயற்சியில நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஈரான் அலோவ் பண்ணது இல்ல. இந்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க? அதுக்கப்புறம் அந்த பேனிக் சிச்சுவேஷன் உண்மையா வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? முதல்ல பாரத பிரதமர் அவர்களுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கும் நன்றி. ஓகே, அமைச்சகத்துக்கும் சரி அமைச்சருக்கும் நன்றி முதல்ல. ஏன்னா இது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதாவது இது வரைக்கும் பண்ணது எல்லாமே இம்பாசிபிளான ஒரு டாஸ்க் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நரேந்திர மோடியோட கவர்மெண்ட். சில இதெல்லாம் வந்து மாற்றமே. நான் பல தடவை நம்ம பேசியிருக்கும் போது நான் சொன்னது, மோடி அவர்கள் செய்தது வந்து நம்ம சாதாரணமாக போகிறோம். இதை வந்து நிறைய பேர் பேசுறதோ இல்லை அதை பற்றி ரீவிசிட் கூட பண்றது இல்லை. அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் தான் இந்த மோடி கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. உக்ரைன் போர் ஆரம்பித்த போது எல்லா நாட்டில இருந்தும் வெளியில நீங்களா பார்த்து வந்துக்குங்க, நீங்களே பஸ் பூச்சி வந்து சேர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அமெரிக்கா உட்பட ஹங்கேரி வழியா வந்தாங்க. சைனாக்காரங்களாம் சொல்லிட்டாங்க, நீ பார்த்து வந்து உன்னுடைய போஷ் நீ வந்துக்கோ அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி விமானம், அதே மாதிரி நம்ம வண்டி வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி விமானங்கள், எல்லா விமானமும் பறக்கக்கூடாதுன்னாங்க. அந்த ஃபிளைட் ரேடார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விமானம் முதல்ல தனியா உள்ள போகும், நம்மளோட இந்தியாவோட விமானம். அந்த மாதிரி தான் நீங்க ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்ல நீங்க 48 மணி நேரமா அந்த மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கும் ஃபுல்லா. ஸோ எந்த கப்பல் இருக்கு, என்னென்ன மூவ்மெண்ட் இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஜென்ரலா எந்த ஒரு ஷிப்புமே ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை வந்து அபிஷியலா ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன் யுவர் ஓன் போய் அடிச்சாங்கன்னா எதுவும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 3 கப்பல் எரியுது. ஆக்சுவலா டு பி ஃப்ராங்க் 3 கப்பல் ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்ல, பெர்ஷியன் கல்ஃப்லயும் ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்லயும் 4 கப்பல் மீது தாக்குதல் நடந்துபட்டிருக்கு. கடந்த 48 மணி நேரத்துல தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா 2 கப்பல்களை நம்மளுடைய, அதாவது அந்த ரீஜன்ல வந்து அவங்களோட டெரிட்டோரியல் வாட்டர் பிளஸ் அவங்களோட கண்ட்ரோல் இருக்கு. ஆனால் ஈரானோடைய கண்ட்ரோல் இல்லாம, ஈரானோடைய ஒப்புதல் இல்லாம எந்த ஒரு கப்பலும் வர முடியாது. தாக்குதல் வந்து யார் வேணா பண்ணலாம். ஓகே, ஆப்பாத்தணும்னா அவங்களால மாத்திரம் தான் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓவர் லைக் கமிங் அவுட் ஆஃப் இட். அடிக்கிறது யார் வேணா அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். ஈரான் அடிச்சாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஈரான் வந்து அசர்பைஜான் மீது ஒரு தாக்குதல் பண்ணாங்க சொன்னாங்க நடுவில். ஆனா ஈரானுடைய பிரசிடென்ட் வந்து அசர்பைஜானுக்கு ஃபோன் பண்ணி நாங்க தாக்குதல் பண்ணல, அது யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. மற்ற எல்லாத்துலயும் பண்ணும்போது ஒத்துக்கிறாங்கல்ல. ஆனா 2-3 இடத்துல தாக்குதல் பண்ணதை ஈரான் மறுத்திருக்கிறது. அதனால அந்த கப்பல் அந்த ஜலசந்தி வழியாக வெளில வரும்போது அவங்களுடைய பர்மிஷன் எல்லாம் வர முடியாது. அதனால மாண்பு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் ஃபோன் பண்ணி கேட்டு 2 கப்பல்களுக்கு வழி, இந்தியாவோட கப்பல்களுக்கு வழின்னு கேட்டிருக்காங்க. முதல் முறையாக இந்த ஜலசந்தி 48 மணி நேரம் கழிச்சு திறந்து முதல் 2 கப்பல்கள் வெளியே வந்ததை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா எந்த நாட்டு கப்பலும் வெளில வரல. இந்த எண்ணெய் இது முதல்ல வந்ததுக்கு முதல்ல நன்றி உள்ளவராக இருப்போம். முதல்ல எண்ணின்றி கொன்றாருக்கும் உயிர் உண்டா உயிர்வை செய் நின்றி கொன்ற மகருக்கு நன்றி. முதல்ல வெளில வந்துச்சுல, நன்றி முதல்ல சொல்லணும் அப்படின்றதுக்காக நன்றி சொல்லிடும். 2வது நீங்க கேட்ட அடுத்த கேள்வி, அதாவது எண்ணெய் தட்டுப்பாடு வருமா வராதா? எண்ணெய் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இங்க வர்றதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப கம்மி. அதற்கு நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, அடுத்த இன்னொரு முதல்ல இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் முடிச்சுட்டு போயிடலாம். தட்டுப்பாடு வரும்னு யார் சொன்னா? முதல்ல 70 நாட்களுக்கான எண்ணெய் நம்மிடம் இருக்கிறது. அடுத்த 20 நாட்களுக்கான 90 நாட்களுக்கான எண்ணெய் தேவை இந்தியாவிடம் வசதி இருக்கிறது. ரிஃபைன்ட் ஆயிலே இருக்கு. ஓகேவா? ஸோ பஜ்ஜி போடுறதுக்கு ஆயில் மாத்திரம் தான் நம்ம பார்க்க வேண்டியது, மற்றபடி ஆயில் நம்ம கிட்ட இருக்கு. சரியா? அது பெட்ரோல் டீசல் பிரச்சனை இல்ல, 90 நாளைக்கு இல்ல பிரச்சனை, 70 நாளைக்கு இல்ல. அடுத்தது ரஷ்யா கப்பல் வந்துட்டு இருக்கு, அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கு. கேஸ், எல்என்ஜி, அப்புறமா எல்பிஜி, இது வந்து நம்ம கத்தார் கிட்ட இருந்து வாங்குறோம், சவுதி அரேபியா கிட்ட இருந்து வாங்குறோம், ஒமான் கிட்ட இருந்து வாங்குறோம், பஹ்ரைன். ஸோ அந்த பர்ஷியன் கல்ஃப் வழியா தான் வரணும். அந்த பாதை மூடப்பட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து நம்மளுடைய எரிபொருள் தேவை அப்படின்றது வீட்டு அன்றாடம். அடுத்தது கட்ட அடுப்புல இருந்து நம்ம அடுத்த மிஸ்இன்ஃபர்மேஷன் என்ன போகுதுன்னா, கட்ட அடுப்பே நாங்க வச்சிருந்துருப்போம், நீங்க எது கேஸுக்கு மாத்தினீங்க.
எவ்வளவு ஹெல்த் ஃபெசிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இப்ப பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு கேஸ்னால. சுள்ளி பொறுக்க போகும்போது என்ன நடந்ததெல்லாம் நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்காக தான் நம்ம வந்து சப்கா விகாஸ்ன்ற திட்டம் மாதிரி கொண்டு வந்து எல்லாத்தையுமே விட்டு கொடுங்க, கேஸோடைய மானியத்தை விட்டு கொடுங்க, ஆக்சுவல் காஸ்ட். ஏன்னா கடன் கட்ட முடியல. இந்த ஈரான் கிட்ட கடன் வச்சிருந்தோம், இதை பத்தி பேசினா உங்களுக்கு கோவம் வரும். ஜென்ரலா அப்படி வச்சு இருக்கத்தானே சொல்றோம். ஈரான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சொன்னாங்க பணம் கொடுத்தாதான் எங்களால பம்ப் பண்ண முடியும், எங்க கிட்டயே பணம் இல்லைன்றாங்க. யார் ஆட்சி காலத்துல? மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல. ஓகேவா, சரி அது ஒன்று. சோனியா காந்தி, ஏன்னா மன்மோகன் சிங் ஐயா மீது எனக்கு ஒரு மரியாதை உண்டு. அவர் வந்து ஒரு, அதாவது ரைட் மேன் இந்த ராங் பார்த்துன்னு சொல்லுவாங்கல்ல, அது வாஜ்பாயோ இல்லை வேற யாரோ கிடையாது, மன்மோகன் சிங் அவர்கள் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேவா, அவருடைய ஆட்சி காலத்துல அவர் கை கட்டப்பட்டு இருந்தது, அதனால பணம் கொடுக்க முடியல. ஸோ அப்போ மானியம் வாரி வழங்கினாங்க, அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இருந்தது. ஸோ இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு தயங்கினாங்க, அதனால எல்லாத்தையும் மானியம் கொடுத்து பிரைஸை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறேன்ற பேர்ல வச்சாங்க. அப்போ பணத்தை கட்ட முடியல, கடன் மேல கடன் போச்சு. அந்த கடன் எல்லாம் இப்ப இருக்க கவர்மெண்ட் தான் கட்டிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ பிரைசஸை ஏன் குறைக்கல, ஆயில் பிரைசஸ் குறைஞ்ச உடனே ஏன் குறைக்கலன்னா கடன் இருக்கு. அதை கட்டி முடிச்ச பிறகுதான் நம்ம வந்து நம்மளுடைய நிறைய எக்ஸ்பென்சஸ், நீங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கவர்மெண்ட் பட்ஜெட் எடுத்து பாத்தீங்கன்னா ஆயிலுக்கு ஒரு கணிசமான ஒரு நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம மீட் பண்ணாம நம்மளால குறைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது வாஜ்பாய் அவர்கள் தான் முதல்ல இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் கொண்டு வந்தாரு 98ல. அதை திறந்து வச்சது மன்மோகன் சிங் அவர்கள். எப்படின்னு நான் சொல்றேன், 1998ஆம் வருடம் இந்த மாதிரி யுஎஸ் வந்து சாங்ஷன்ஸ் போடுவாங்க, அணு ஆயுத சோதனை நம்ம பண்றோம். ஓகே, ஆபரேஷன் சக்தி. ஸோ பண்ண உடனே 20வது நாள் வந்து பாகிஸ்தான், 16வது நாள் பாகிஸ்தான் சோதனை பண்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு 20 நாள் கழிச்சு 18 ஜூன் 17 அது அந்த டைம்ல அமெரிக்கா வந்து இந்தியா மீது ஒரு பொருளாதார தடை போடுகிறது. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் ரெடி ஆயிட்டோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி அசம்பாவ காலத்துல நம்ம வந்து பெட்ரோலை ஸ்டோர் பண்ணணும். இது அமெரிக்கா வந்து 1973ல பண்ணாங்க. 71ல இருந்து 73 போது அமெரிக்கால இந்த ப்ராப்ளம் வந்தது. அப்ப வந்து இதே அரபு இஸ்ரேலி வார். சரி, அப்ப வந்து ஷியாவுக்கும் ஜூஸ்க்கும் ப்ராப்ளம் கிடையாது. அப்ப வந்து அரப் கண்ட்ரீஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் ப்ராப்ளம். ஸோ சவுதி அரேபியா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்காவுக்கு வந்து நீங்க இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்கன்னு ஆயில் பம்ப் பண்றது நிறுத்திட்டான். அப்ப என்ன பண்றாங்க, அமெரிக்கா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பெட்ரோலை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா அமெரிக்காவுக்கு ஆயில் வேணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்னு ஒன்று கொண்டு வராங்க. அப்போ 73ல அவங்க கொண்டு வந்தாங்க. நம்ம எப்ப கொண்டு வரோம், 1998ல கொண்டு வரோம். ஓகேவா, 91ல கிரைசிஸ் வந்தது. ஓகேவா, ஆனா அப்பெல்லாம் நம்ம கத்துக்கல. 98ல வாஜ்பாய் கவர்மெண்ட்ல தான் முதலாக ஓகே இதை வந்து நம்ம பண்ணியே ஆகணும்னு சொல்லி அப்பதான் பணம் முதல்ல அலோகேட் பண்றாங்க. 3 கண்டெய்னர் ஃபில் பண்றதுக்கான ஸ்டோர் பண்ணி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ்க்கு முதல்ல ஆரம்பிச்சது வாஜ்பாய் கவர்மெண்ட். இவங்க ஆட்சி எப்ப கவுக்குறாங்க, வெங்காய விலை ஏறி போச்சு, வேற எதுவும் கிடையாது. வாஜ்பாய் கவர்மெண்ட் மேல நீங்க எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அணு ஆயுத சோதனை நடத்தணும், சாங்ஷன்ஸை தாங்கணும், கோல்டன் குவாட்ரிலேட்டர் போட்டோம். ஓகேவா, எல்லா விதமான சக்சஸும் பண்ணிட்டோம். ஓகேவா, ஆனாலும் ரஷ்யாவோட ஒப்பந்தம் பண்ணோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா வெங்காயத்துல நம்ம வந்து கவனிக்க முடியல. அந்த சமயத்துல வெங்காய விலை ஏறி போச்சு. இப்ப நீங்க சொல்றீங்களா பெட்ரோல், இந்த பெட்ரோலையும் வெங்காயத்தையும் பாத்துங்க உருகின்ற மாதிரி தான். அந்த வெங்காயன்ற ஒரே காரணத்துக்காக வாஜ்பாய் அரசாங்கத்தை கவுத்தாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இவர் வந்து என்னைக்கு வராரு, மே மாசம் 2004ல மன்மோகன் சிங் வர்றாரு. என்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் திறக்குது, ஜூன் மாசம் 2004ல திறக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மாசத்துக்குள்ள அவ்வளவு பெரிய கண்டெய்னர்ல கட்ட முடியாது. ஒரு பெரிய டிஸ்இன்ஃபர்மேஷன், இப்ப எப்படி பெட்ரோல் விலை ஏறிடும் அப்படின்னு ஒரு டிஸ்இன்ஃபர்மேஷனும் டிஸ்இன்ஃபர்மேஷன் சான்சஸ் கம்மி. உடனே ஏறாது தட்டுப்பாடு எண்ணெய்க்கு கிடையாது. நான் திரும்ப சொல்றேன், நான் திரும்ப வரேன் அந்த விஷயத்துக்கு நான் வரேன். நான் வந்து டைவர்ட் ஆகி போல அந்த விஷயத்துக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியது 30 நாள்லாம் அவ்வளவு பெருசு கட்ட முடியாது. அது 98ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபன் பண்ணது, ரிப்பன் கட் பண்ணது இவரு, ஸ்டிக்கர் ஒட்டது. ஆனா இப்ப எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்குன்னா, மன்மோகன் சிங் தான் ISPRL ஓபன் பண்ணாரு. ISPRL-க்கு அடிக்கோல் இட்டது அது முதல்ல who conceived the idea, அடல் பிஹாரி வாஜ்பாய். போட்டது வாஜ்பாய் அவர்தான். ஓகேவா, ஆனா
இன்னைக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்இன்ஃபர்மேஷன் என்ன போயிட்டு இருக்குன்னா அவங்க தான் பண்ண சரி அதுக்குள்ள போல எப்படியா இருந்தாலும் ரெண்டுமே ஓகே. ஆனா இப்போ நம்ம கிட்ட அந்த ஸ்டோரேஜ் இருக்குதா இல்லையா? சோ அது எவ்வளவு பெரிய மடைமாற்றம் பாருங்க பண்ண. சரி அப்ப கூட ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அப்ப 70 நாட்களுக்கான ஸ்டோரேஜ் இருக்குன்னா அந்த 70 நாட்களுக்கு நம்மளுக்கு சப்ளை இருக்குன்னு அர்த்தம். அப்போ எதுக்கு இந்த பேனிக் பையிங் வருது? சோ அப்ப மீடியா வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்றாங்க. சோசியல் மீடியால வாட்ச். நான் இதை நம்ம எவ்வளவு நாளா பேசிட்டு இருக்கோம், 2023 நினைக்கிறேன். சோரோஸோட ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் சொன்ன கார்த்திக் இது வந்து இப்போதைக்கு முடிய போறது இல்ல, அன்னைக்கே நான் சொன்னேன் இது வந்து இப்போதைக்கு முடியாது, டார்கெட் நம்ம தான். ஸோ மிஸ்இன்ஃபர்மேஷன் சோசியல் மீடியால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம டிக்டாக் பேன் பண்ணிட்டோம், ஆனா இன்னொரு பக்கம் நம்ம வந்து விட்டுட்டோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வழியா இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்ல நம்ம இருக்கோம். we are living in the ages of information and information warfare. ஸோ நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம சோல்ஜர் ஜெயிச்சிட்டான், ஆனா இங்க சோசியல் மீடியால நம்ம தோத்துட்டோம். ஏன்னா அதுக்குன்னு சோறு போட்டு பாகிஸ்தான்ல இருந்து 10 ஹேண்டில் வச்சிருக்கானுங்க. அவங்க வேலையே அஹாஹா விடுறது இல்லைன்னு சொல்றது, இதே தான் வேலை அவனுக்கு. சோறு சாப்பிடணும்னா இதை பண்ணாதான் அவனுக்கு சோறு, இல்லைன்னா வேற எதுவும் கிடையாது, தொழில் எல்லாம் எதுவும் கிடையாது. அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்ப இவ்வளவு பெரிய மிஸ்இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் போயிட்டு இருக்கு. நான் அப்போதுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இப்போ அதுதான் நடந்திருக்கு. ஸோ இதுல வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் பொறுப்பு இருக்கு. ஓகே, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் எல்லாருமே இந்தியாவில தான் இருக்கும். 70 நாட்களுக்கான ரிசர்வ் இருக்குன்னு சொல்லியாச்சு. கேஸ் மாத்திரம் தான் நான் முதல்ல இருந்து சொல்றேன், கேஸ் வந்து அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் வழியா தான் வந்தாகணும், இல்லைன்னா சொல்ல. ஏன்னா நம்மளுடைய சோர்ஸ் கத்தார் 47%, கிட்டத்தட்ட 50% வச்சுங்க. 50% எரிபொருள் தேவையில முக்கியமா வாயு, அந்த இது நான் சொல்றது எல்என்ஜி, எல்பிஜி, இந்த நேச்சுரல் கேஸ் அது வரணும். எங்க இருந்து வரணும்னா ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் வழியா தான் வரணும், கத்தார் வழியா தான் வரணும். கத்தார்ல இருந்து உங்களுக்கு கத்தாரோடைய மேப் எடுத்து போட்டீங்கன்னா பார்த்தா ஒரு பக்கம் சவுதி அரேபியா, இன்னொரு பக்கம் பெர்ஷியன் கல்ஃப், அவ்வளவுதான். பஹ்ரைன்ல இருந்து கொஞ்சம் வாங்குறோம், யூஏஇல இருந்து கொஞ்சம் வாங்குறோம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்குறோம். ஆனா பர்சன்டேஜ் 10 அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா கத்தார் கிட்ட இருந்து நம்ம 50% கிட்ட வாங்குறோம், 47% வாங்குறோம். சோ கத்தார்ல இருந்து நீங்க கப்பல் வழியா தான் கொண்டு வர முடியும். கப்பல் வழியா ஏத்தினீங்கன்னா நீங்க ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் வழியா வந்து ரைட் ஹேண்ட் அடிச்சு தான் வர முடியும். நோ என்ட்ரி போர்டில் போட்டானா முடியாது. ஸோ இதனாலதான் கேஸ் வந்து சப்ளை இருக்கு, ஆனா அதை எடுத்துட்டு வரணும் அப்படின்றத நம்ம பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது அதுக்குள்ளேயே இங்க எல்லாமே முடிஞ்சு விட்டதாக கதை. ஈவன் கோர்ட்ல நிக்க போயிருக்கும் அந்த, அதாவது கன்விக்ட் சென்டென்ஸ் வர வரைக்கும் இல்ல. இப்ப வந்து கப்பல் என்ன ஆயில் பிளஸ் கேஸும் வரும். ஓகேவா, ரெண்டுமே வரும். நம்ம எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி எதுவும் எதிர்பார்க்காதீங்க. இப்ப வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நான் திரும்ப சொல்றேன், கவர்மெண்ட் எல்லாத்தையும் போல்டுல போட்டு அண்டர்லைன் பண்ணி போல்டுல போட்டு இட்டாலிக்ல போட்டு கொட்டேஷன்ல போட்டு கொட்டை எழுத்துல என்ன பண்றோம்னு சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. உலகமே போர் பதட்டத்துல இருக்கு. சொல்ல முடிச்சிடுறேன், கொஞ்சம் பொறுப்பு இருக்குல்ல. இவ்வளவு ஒரு பேனிக் ஆகுறாங்க, இவ்வளவு பிரச்சனையும் ஆகுது, எதிர்கட்சி இதை வந்து பெருசா பூதாகரமா அவன் எல்லாத்தையும் எதிர்கட்சி ரஃபேல் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க, எதிர்கட்சிக்கு இதை வந்து அட்ரஸ் பண்ணணுங்கிற ஒரு பொறுப்புணர்வு இருக்குல்ல ஆளுங்க. கவர்மெண்ட் பதில் தான். ஈரான்ல எப்பங்க உங்களுக்கு அந்த இந்த சம்பவம் நடந்தது, அயடோலா அலி காமேனியை என்னைக்கு வந்து இது பண்ணாங்க, அசாசினேட் பண்ணாங்க. ஒரு 10 இந்தியன் கவர்மெண்ட் என்னைக்குன்னு சொல்லிட்டு இருக்கு ஈரான்ல இருந்து வெளில வாங்கன்னு சொல்லிட்டு. உக்ரைன்ல இருந்து வெளில வர சொல்லி எவ்வளவு நாள் முன்னாடி சொன்னாங்க. இங்க எதுவுமே இல்ல, நாங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு இருக்கோம், வீடியோ எடுத்து போட்டாங்க. அதையும் இங்க இருக்க லோக்கல் மீடியா மெயின் ஸ்ட்ரீம், நான் என்ன சொல்றேன் தமிழ் சொல்றேன், எடுத்து போடும் போது நாங்கெல்லாம் பாருங்க வீடியோ காமிக்கிறேன்னு காமிச்சிருந்தாங்க உட்காந்து. அது பேர் தான் ப்ரோபகண்டான்னு சொல்லுவாங்க. ப்ரோபகண்டா எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா இன்டெலிஜென்ஸ்க்கு தெரியும். முதல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேல நம்பிக்கை வச்சு முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு முதல்ல கேட்கணும். அதுவும் இல்லாம அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னா முன்னாடியே ப்ரோஆக்டிவா டெசிஷன் எடுக்கிறது இந்திய கவர்மெண்ட்ல இப்ப இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்தோட வேலைன்னு நான் பாக்குறேன். ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, கோவிட் வந்து லாக்டவுன் எப்பங்க முதல்ல போட்டாங்க? 21 எண்ட்ல இல்ல, 2020 இல்ல மார்ச் மாசம் 29. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 நாள் முன்னாடி முதல்ல ஒரு வெள்ளோட்டம் பாக்குறதுக்குன்னு ஒரு லாக்டவுன் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? முதல் நாள் வெள்ளோட்டம் சொல்லிட்டு அது பார்த்து எந்த கவர்மெண்ட்டுமே பண்ணல. இந்தியா முதல்ல டெஸ்டிங்னு சொல்லி ஒரே ஒரு நாள், ஞாபகம் இருக்கா? விளக்கேத்த சொன்னாரு, மணி அடிக்க சொன்னாரு, அதுக்கெல்லாம் கிரிட்டிசிசம் பண்ண தெரிஞ்சது இல்ல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், விளக்கேத்த சொன்னாரு அப்படின்னு ஒரு பெரிய கிரிட்டிசிசம் பண்றது, மணி அடிக்க சொன்னாரு, மணி அடிச்சா கொரோனா செத்துருமான்லாம் கேட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த முதல் நாள் வெள்ளோட்டத்துல நம்ம எவ்வளவு விஷயம் கத்துக்கணும் தெரியுமா? அதுல எவ்வளவு டேட்டா கலெக்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? அதுக்கப்புறமா லாக்டவுன் பண்ணும் போது எல்லா நாட்டிலையும் அசம்பாவித சம்பவங்கள் நிறைய நடந்தது. இந்தியாவில ஏன் நடக்கல தெரியுமா? ஏன்னா இந்த கவர்மெண்ட் முன்னாடியே அதை பத்தி யோசிச்சு டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருச்சு. சோ யார் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணியாச்சு. உலகத்திலேயே மிகப்பெரிய இவாக்குவேஷன் அப்படின்னு நடந்தது தெரியுமா? அதாவது மக்களை இன்னொரு இடத்துல இருந்து கொண்டு வருது எங்க தெரியுமா நடந்தது? இந்தியாவில் நடந்தது. கொரோனா காலத்துல
இதே இது மேற்கு ஆசிய நாடுகள்லயும், அமெரிக்காவிலையும், ஐரோப்பிய கண்டத்திலையும், ஜப்பான்லயும், கொரியாலையும் மாட்டிக்கிட்டு இருந்த இந்தியர்களை நம்ம வந்து அந்த நாட்டில இருந்து கொண்டு வந்தோம். விமானத்தின் மூலமாக, கப்பல் மூலமாக கொண்டு வந்தோம். நம்ம நன்றி இருக்கணும். மணி அடிச்சது மொத்தம் ஞாபகம் இருக்கு, விளக்கேற்றது மொத்தம் ஞாபகம் இருக்கு. அதுல கலெக்ட் பண்ணி டேட்டாவே நம்ம என்ன கத்துக்கிட்டோம், எப்படி வந்து அதை லாக்டவுன் எஃபெக்டிவா மினிமல் டெத் ரேட் வந்து நம்ம கிட்ட தான். யூகே, இட்டாலி, நான் சொல்றது வந்து அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பாருங்க இவ்வளவு இதுன்னு பாருங்க. நம்ம வந்து குறைச்சு பண்ணிருக்கோம். இவ்வளவும் பண்ற கவர்மெண்ட் ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்லும். எதை சொல்லணுமோ கண்டிப்பா சொல்லும், எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாது. ராகுல் காந்தி எல்லாத்தையும் கேட்பாரு. ரஃபேல் போல்ட் நட்டு டயர்ல இருக்கிற போல்ட்டோட சைஸ் என்னன்னு கேட்பாரு. அதெல்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்னு, வாரில் இருக்கும் போது எவ்ரி திங் இஸ் கால்ட் சர்வீஸ். பாஸ் பண்ண ஆக்டோட பேர் என்ன? நம்ம பாஸ் பண்ணோம்ல பில், பாஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்களோ ஒரு பில். என்ன பில் பாஸ் பண்ணோம் நம்ம? எசென்சியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட். இதை பாஸ் பண்றாங்க அப்படின்னா எதுக்காக பாஸ் பண்ணுவாங்கன்னு முதல்ல இருக்கணும். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் பாஸ் பண்ணிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ணுது. எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட்னு பாஸ் பண்றாங்க. ஏதோ டேஞ்சர் வரப்போகுது, அதுக்காக முன்னாடியே ப்ரோஆக்டிவா தான் இதை பண்றாங்களே தவிர வந்துட்டு வரைக்கும் பண்ண போறது இல்லை. வருமுன் காப்போம் அப்படின்றதான் பண்றாங்க. எவ்வளவு நாள் இந்த நீடிக்கும்? முதல்ல அந்த இடத்துல நம்பிக்கை வரணும். ரெண்டு பக்கமும் நம்பிக்கை இல்லை. ஈரான் மீது நிறைய விஷயத்த அமெரிக்காவும் பண்ணிருச்சு. ஈரான் இப்ப வந்து பேச்சுவார்த்தைக்கு வானா வரமாட்டான். ஆனா ஒரு வாரத்துல முடிஞ்சு, 2 வாரத்துல முடிஞ்சு, ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாருங்க. முதல் நாளே ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு. அதுதான் நம்ம, நீங்க தான் சொன்னீங்க மீடியா கரெக்டுங்க. முதல் நாள் ட்ரம்ப் என்ன சொன்னாரு? we won the war அப்படின்னாரு. முதல்ல அப்ஜெக்டிவ் ஆஃப் த வார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எந்த ஒரு போரா இருந்தாலும் அதுக்கு அப்ஜெக்டிவ்னு இருக்கு. அந்த வேஸ் டு அச்சீவ் த அப்ஜெக்டிவ்ன்றது தான் வார பார்ப்பாங்க. அண்ட் தென் எண்ட் ரிசல்ட்ஸ்னு இருக்கு. ஓகேவா? சோ இப்ப அப்ஜெக்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கு தெரியல. இஸ்ரேலை கோத்து விட்டாங்க. இஸ்ரேலுக்கு அப்ஜெக்டிவ் இல்ல. இஸ்ரேல் ஆர்டர் அப்ஜெக்டிவ். இஸ்ரேல் நான் இந்த விஷயத்துல விட்டு கொடுப்போம். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அயடோலா அலி காமினி அவரை வந்து கொன்னா இந்த இடத்துல ரெஜிம் சேஞ்ச் வந்துடும். அந்த இடத்துல ஆளும் மார்க்கம் செதறி ஓடிடும். அதுக்கப்புறமா அந்த இடத்துல வேற ஒரு கவர்மெண்ட் வரும். அந்த கவர்மெண்ட்னால அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாடுக்கு அச்சுறுத்தல் இருக்காது அப்படின்றது தான் அவங்களோட எய்ம். அதான் அப்ஜெக்டிவ். அந்த அப்ஜெக்டிவ் அவங்க ரீச் பண்ணிட்டாங்க முதல் நாளே. ஓகே, அமெரிக்காவோட அப்ஜெக்டிவ் என்ன? ஆனா இந்த அப்ஜெக்டிவை இஸ்ரேல் எடுத்தாங்கன்னு சொல்றாங்கல்ல, இது யாரு வந்து முதல்ல இருந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் அதை செஞ்சது. 4 நாளா, ஒரு வாரமா நான் சொல்றது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேல் செல்கிறார். ஷெட்யூல்டு முன்னாடியே, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணியா இருக்கு. இவர் போற அன்னைக்கு முன்னாடி நாள்ல இருந்து நீ ஈரான் அட்டாக் பண்ணு, நீ ஈரான் அட்டாக் பண்ணு, நீ ஈரான் அட்டாக் பண்ணுன்னு யார் சொன்னது? அமெரிக்கா தான் சொன்னாங்க. இஸ்ரேல் வந்து கம்முன்னு தான் இருந்தாங்க. அமெரிக்கா வாஸ் பிஹைண்ட் லைக் ஆல் திஸ் திங். சோ நீ முதல்ல அட்டாக் பண்ண, அப்புறம் நான் கவர் பண்றேன். இது 1915 இருந்து இருக்கு இந்த பிரச்சனை. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எவனாவது முதல்ல உள்ள போ, நான் பின்னாடி வரேன், ஆயுதம் சப்ளை பண்றேன், குழப்பி விடுறேன், அந்த நாட்டுல ஜெயிக்க மாட்டேன், தோக்கவும் மாட்டேன், குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த நாட்டுல இருக்கிற வளத்தை உறிஞ்சி எடுத்துப்பேன். இதுதான் அவங்களோட பாலிசி. நான் என்ன கேட்கிறேன், இஸ்ரேலை வந்து இதை கோத்து விட்டது யாரு? அமெரிக்கா. சரி, அமெரிக்காவை யாரு கோத்து விட்டது? சவுதி அரேபியா. ஒரு மாசமா அட்லீஸ்ட் ஒரு அட்டாக்னா நீ பண்ணு ஈரான் மேல, இல்லைன்னா ஈரானுக்கு துளூர் விட்டு போயிடும், எனக்கு அசிங்கமாயிடும் இந்த ரீஜன்ல, நான் தான் பெரிய என்ன இந்த ரீஜன்ல அப்படின்னு சவுதி அரேபியா அமெரிக்கா மேல ஃபோர்ஸ் பண்ணி ஒரு அட்டாக்னா பண்ணு ஆர்டிகல்ஸ்ல இருக்கு. ஒரு அட்டாக்னா பண்ணு, அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது. இது எல்லாம் தெரிஞ்சுதான் இவங்க பண்ணாங்க. இந்தியா வாஸ் வாட்சிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஆனா நம்ம அடுத்த நாட்டுக்குள்ள ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி டசன்ட் மீன் we can implement. சரி, அவன் என்ன பண்றான்ற வேலை கிடையாது. நான் என்ன பண்ணுவோம், எனக்கு என்ன பாதுகாப்பு மாத்திரம் நான் பாத்துக்களுக்கு தேவை என்னவோ அவ்வளவுதான். அவன் ஃப்ரெண்டா இருந்தாலுமே அவன் ஃப்ரெண்டு தான். நான் என்ன பண்றேன்றதுதான் நான் பொறுப்பு. என் ஃப்ரெண்டு பண்றதுக்குலாம் நான் பொறுப்பு எடுக்க முடியாது. அவ்வளவுதான். அவ்வளவு ஸ்ரீலங்கா சகோதரன் தானே. அவங்க சொன்னோம் மாட்டுச்சு, நம்ம தான் போய் உதவி பண்ணோம். பாகிஸ்தானிக்கு இவ்வளவு பண்ணாலுமே பாகிஸ்தான்ல தண்ணி வர போகுதுறான்னு சொல்றது நம்ம தான். எவ்வளவு வேணா பேசலாம் வாய் கிழிய. எண்ட் ஆஃப் தி டே பிளட் இஸ் திக் அண்ட் வாட்டர் மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலையோ அது அப்படிதான் செய்வோம். ஸோ ஈரானுக்கு சொல்லதான் முடியும், இஸ்ரேலுக்கு சொல்லதான் முடியும். ஆனா வெளியில இருந்து ஒரு ப்ரெஷர் வருதுன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே பார்த்து நம்ம ஸ்டாக் வச்சுட்டு தான் இருக்கோம். அருண் ஜெய்ட்லியோட இனிஷியேட்டிவ்ல 2017 அப்புறமா 2 அடுத்த அடிஷனல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதையும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. திரும்ப அது ஸ்டோரேஜ் இருக்கா இல்லாமலே போகலாம்.
நம்ம கவர்மெண்ட் இந்த எனர்ஜி நீட்ஸ்க்கான தேவை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி கொண்டு தான் இருக்கிறது. சில இடத்துல டீகப்பிள் பண்றோம், சில இடத்துல புதிதாக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஒரே ஒரு சோர்ஸை நம்புனீங்கன்னா இப்படிதான் ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் முன்னாடியே. நம்மளை விட அவங்க நல்லா தான் முடிவு எடுத்திருக்காங்க. நம்ம எல்லாத்துல இருந்து மாறி மாறி வாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு என்ன சொல்றது, இது வந்து ஃபயர் ஃபைட்டிங்கே நம்மளுக்கு அங்க ஃபயர் ஃபைட்டை விட இங்க மீடியா போடுற சோசியல் மீடியால போடுற மீம்ஸ்க்கு ஃபயர் ஃபைட் பண்றதுக்குள்ள போதும் இருக்கு. அடுத்தது அமெரிக்கா சொல்லி நாம் ரஷ்யாவிடம் வாங்கவில்லையா? நம்ம மீடியா ஃபைட்டை விடுங்க, நம்ம முதல்வர் கேள்வி கேட்டிருக்காரு. கேட்கட்டும், அதான் சொல்றேன். அமெரிக்கா நம்ம வாங்குறத எதுக்கு அமெரிக்கா சொல்லணும், ஏன் அவங்க சொல்றத நம்ம கேட்கணுமா என்ன இதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் நம்ம முதல்வர் அவர்கள் கேட்டிருக்காரு. அதான் சொல்றேன். ரொம்ப ஸோ முதல் விஷயம், வெளியுறவுத்துறை அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட், ஓகேவா? அதே மாதிரி முதல்வருடைய இதுக்கு வந்து கொஸ்டினுக்கு வந்து கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவங்களுடைய பேட்டர்ன் பாருங்க. முதல்ல ட்ரம்ப் வந்து மாறி மாறி அமெரிக்க மக்களே முதல்ல ட்ரம்ப் பேசுறது எடுத்துப்பாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது, ஓகேவா? அவர் வந்து வெனிசுலாவோட அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். அதுக்கு நம்ம ஊர்லயோ அல்ல ஊர்லயோ ஏதாவது எதிர்ப்பு வந்துச்சா? ஏன்னா நான் முதல்ல கேட்கிற கேள்வி வந்து ட்ரம்ப் வந்து ஒரு வேலிடான ஒரு பிரசிடென்சில தான் இருக்காரா? ஏன்னா மாதிரிதான் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் ஏதாவது சொல்றாங்கன்னா சொல்லிட்டு போட்டு தான் விட முடியும். போன் எடுக்கிறதுக்கு பயமா இருக்கும். சில பேர்லாம் போன் பண்ணா எதிடா போன் பண்றான்ற மாதிரி, அந்த மாதிரி தான் வந்து ட்ரம்ப்பும். ஸோ மோடி அவர்கள் போன் எடுக்க மாட்டாரு. ஏன் எடுக்கணும்? இந்த மாதிரி சொல்லிடுறதுக்கு தான். இன்னொன்னு, ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷனே அப்படிதான் இருக்கு. ஸோ முதல்ல இந்தியா வந்து இட்ஸ் அ சோவரன் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் கண்ட்ரி. நான் யார் பேச்சையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்னு, அமெரிக்கா சொல்றது யாவனுமே கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அமெரிக்கா பிரீச்ட் எவ்ரி லா இன் த வேர்ல்ட் ஆர்டர். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெனிசுலாக்கு அப்புறமா ஈரானுக்கு அப்புறமா மெக்சிகோக்கு அப்புறமா யார் வேணா அமெரிக்கா சொல்றது யாருமே கேட்கணும்னு அவசியமே இல்லை. வேர்ல்டு ஆர்டர்னு ஒண்ணு இல்லை, கேலி கூத்து தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் சொல்றதால நம்ம பெருசா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அதை வந்து இங்க பெருசாக பரப்புவது என்னன்னா காழ்ப்புணர்ச்சி, அவ்வளவுதான். மேபி எலெக்ஷன் வருது, ஸ்டேட் எலெக்ஷன், அதனால இருக்கலாம். ஆனா பொதுமக்களும் சரி, நான் என்ன சொல்றேன்னா, ட்ரம்ப் சொல்றதால அவங்க மக்களே கேட்காத போது உங்களுக்கு என்ன வந்ததுன்னு கேட்குறேன். முதல் விஷயம், உங்க கவர்மெண்ட்டை தான் நீங்க பார்க்கணும். ட்ரம்ப் ஏதாவது சொல்லிட்டு போவார். ட்ரம்ப் சொல்றது எல்லாத்தையும் நம்ம கேட்கணும்னு அவசியமும் கிடையாது. அவர் சொல்றதே இந்த மாதிரி குழப்பத்தை உண்டு பண்றதுக்காக தான். அதையும் சொல்றேன், எல்லா நாட்டிலையுமே ட்ரம்ப் வந்து அவங்க நாட்டை தவிர மிச்சம் எல்லா நாட்டு மக்களுக்கும் உரையாற்றுகிறார். அவர் மக்கள் அவங்க நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ட்ரம்ப் அவர் முன்னாடி ஒரு 20,000-30,000 பேர் கூடி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி கேட்டுன்னு இருக்காங்க. இவர் எபிக் ஃபியூரின்னு பேர் வச்சு ஒரு ஆபரேஷன் நடத்தின்னு இருக்காரு. அது அவங்க ஊரு கவர்மெண்ட் கேஸ் எல்லாம் போட்டிருக்கு, சுப்ரீம் கோர்ட் தான் போகணும் அடுத்தது. ஸோ காங்கிரஸ் பென்டகன் சொல்லுது ஒரே நாள்ல 10 பில்லியன், ஒரு வாரத்துல வந்து $11 பில்லியன் அவுட்டு. ஒரே ஒரு $40,000 ட்ரோன் வச்சு 1.1 பில்லியன் இது ரேடா டவர் அடிச்சுட்டாங்கன்னு அங்க கதறிட்டு இருக்காங்க. அதை டைவெர்ட் பண்றதுக்காக ரஷ்யா, நான் இன்னொன்னு ரீசெண்டா வந்து ரஷ்யன் ஹவுஸ்ல ஒரு 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 பேச்சு கொடுக்க நேரிட்டு, அப்ப போகும்போது அங்க ரஷ்யன் ஹவுஸோட டைரக்டர் கேட்கிறாரு, ஏன்பா உங்க ஊர்ல இருந்து ஆயில் வாங்குறது நிறுத்திட்டாங்கன்னு சொல்றாங்களே, எங்க ஊருக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வரல, உங்களுக்காவது வந்துட்டான்னு கேட்டார். அப்பெல்லாம் இல்ல சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரெண்டு பக்கமும் செய்தி கிடையாது. அதாவது அவரும் சொல்றது வந்து இல்லைன்னு தான் சொல்றாரு, நம்ம கேட்டோம் அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு புல்லட்டினும் இல்லை. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்தியா வந்து ரஷ்யா ஆயில வாங்குவது நிறுத்தி விட்டது நான் சொல்லின்றாரு. எங்கேயுமே இல்லை. அப்படியே குறைச்சோம்னா கூட அது நம்மளுடைய தேவைக்காக. ஏங்க நான் என்ன கேட்கறேன், அரிசி வந்து வாங்கினே இருக்கேன், என் வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. இப்ப எல்லாரும் வெக்கேஷன் போறாங்கன்னு வச்சுங்களேன், அரிசி வாங்குறது குறைப்பீங்களா குறைக்க மாட்டீங்களா? அவன் சொல்லிட்டான்றதுக்காக நான் குறைக்க மாட்டேன், வாங்கி ஸ்டாக் ஆகணும். யோசிச்சு பாருங்க. அதாவது எனக்கு எப்ப தேவையோ அப்ப நான் வாங்குவேன், எப்ப தேவையில்லையோ அப்ப நான் குறைச்சிப்பேன். இது அவர் சொல்லிதான் குறைச்சிப்பேன்னு சொல்றது வந்து ஒரு அதான் சொன்னேன், ஹெகிமோனியல் மைண்ட் செட்ல இருந்து ஒரு ஒண்ணு வெளியில வரல, ஓகேவா? சோ அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இந்தியாவில் முக்கியமாக அவருடைய பருப்பு வேகவில்லை, முடியல. மோடி கிட்ட அவரோட எதுவுமே செல்லல. மோடி, ட்ரம்ப், ஜி ஜின்பிங் இவங்க 3 பேரும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ பிரிக்ஸ் நாடுகளுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவருக்கு பெரிய அவங்க ஊர்லயே ரொம்ப அசிங்கமா போச்சு. அதனால இந்த மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால அதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இந்தியா ரஷ்யாவிடம் வேண்டுமானால் வாங்கி கொள்ளலாம், வேணான்னா வாங்க வேண்டாம். டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல அவங்க ஒரு சட்டன் அமௌண்ட் எல்லாத்தையுமே டிஸ்கவுண்ட்ல கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, முதல் விஷயம். அடுத்தது பூசி மொழிகிறியான்னா, அதாவது ஃப்ரெண்டு தான் நம்மளுக்கு தேவை இருக்கும் போது டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கொடுக்குறான். இப்ப டிமாண்ட் வருது, இப்ப அவன் எக்கானமி பார்க்கணுமோ வேணாமா? ஆட்டோமேட்டிக்கா போர்ல அவங்க போர்ல இருக்காங்க. இப்ப போர் போயிட்டு இருக்கு, இதுதான் டைம். அதாவது
உலகத்துல வார் எக்கானமில த்ரைவ் ஆகிற ஒரே கண்ட்ரி அமெரிக்கா தான். ஊர்ல சண்டை நடந்ததுன்னா மாறல சந்தனம் பூசின்னு ஒரு கிளம்பிடுவாரு. தோட்டம் கொண்ட ராசாவை சூடி கொண்ட ராசாத்தின்னு போயிடுவார் இவர் ட்ரம்ப். எப்ஸ்டீன் பைல இருக்கிற இல்லையோ எபிக் ஃபியூரி போயிடுவார். ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய எக்கானமி போயிட்டு இருக்கும் போது ரஷ்யா இப்போ வந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஆயில் சப்ளை பண்ண ஓபன் பண்றாங்கன்னா அதே டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல எல்லா ஆயிலும் நம்மளுக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதாவது அவங்களும் கிரைசிஸ்ல இருக்காங்க, நம்மளும் கிரைசிஸ்ல இருக்கோம். ஸோ வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து நான் மாத்திரமே டிமாண்ட். இதுதான் ஒரு வெஸ்டர்ன் ஹெகிமோனில என்ன நடக்குது அப்படின்னா, நான் மாத்திரமே நல்லா இருப்பேன், கூட இருக்கிறவன் நாளைக்கு என்ன ஆவான், நாளைக்கு அவன் சப்ளை பண்றதுக்கு அவன் இருக்கணுமே அப்படின்ற எண்ணமே இல்லாத மாதிரி ஒரு சொசைட்டியை உருவாக்கி வச்சிருக்கணும். ரஷ்யா சொசைட்டியும் இருக்கட்டுமே, அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல ஒரு செர்டன் அமௌண்ட் ஆஃப் ஆயில் கொடுக்குறாங்க, வாங்கிப்போம். அதுக்கு மேல மிச்சத்தை அவங்க ஹையர் பிரைஸ்ல அவன் யூரோப் வித்துட்டு போட்டோம். இப்ப நாளைக்கு திரும்ப பிரச்சனை வரும்போது நம்ம திரும்பி இன்க்ரீஸ் பண்ணி வாங்கிப்போம். நம்மளுக்கு டோட்டல் சப்ளை வந்து கரெக்டா இருந்தா போதுன்றத நம்ம பாக்குறோம். அதனால ரஷ்யா கிட்ட இருந்து சப்ளை வாங்குறோம், யூஎஸ் கிட்ட இருந்து கூட நம்ம எல்பிஜி வாங்க போறோம், வாங்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இன்க்ரீஸ் பண்றோம், நம்ம 2 tons மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் எல்பிஜி நம்ம வாங்குறோம். ஸோ இது எந்த தப்புமே இல்லை. நம்மளுக்கு எப்ப தேவையோ எனர்ஜி நீட்ஸ் அப்ப நம்ம வாங்கிக்கிறோம். இதை வந்து முதல்ல மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தேவைக்கான எரிபொருள் இருக்கிறது, பேனிக் பையிங் தேவையில்லை. ஓகேவா? அது கவர்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கு, கொடுக்கும். முதல்ல அமெரிக்க செய்தி ஊடகங்களும் சரி, தமிழக ஊடகங்களும் சரி, ஒழுங்கான நியூஸ் போட்டா போதும். அவனுக்கு நம்ம தேசபக்தி எல்லாம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் தேசபக்தி எல்லாம் வேணாம், உண்மையில 1% போடுங்க. உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை போடுங்க. நீங்க எந்த சைடு எடுக்க வேணாம், நீங்க உண்மையா ஒரு நியூஸ் ஒண்ணு போடுங்க. என்ன நடக்குது, காபி குடித்தார் மோடினா காபி குடிச்சாருன்னு போடுங்க, டீ குடிச்சாருன்னு போடாது. அவ்வளவுதான். அவர் என்ன பண்றாரோ அதை போடுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனால இந்த நியூஸ் வந்து முதல்ல சொல்ல வேண்டியது பொதுமக்களுக்கு என்னன்னா, பேனிக் பையிங்னாலதான் இந்த தட்டுப்பாடுன்றது வருது. 2 லிட்டர் போட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்தவன் கேன் எடுத்துன்னு போய் முன்னாடி வச்சு 20 லிட்டர் ஃபில் பண்ணுன்னு கேக்குறான். அப்ப 2 லிட்டர் கொடுத்துட்டு இருந்தவன் இப்ப 20 லிட்டர் உனக்கு கொடுத்துறான். இப்ப 18 லிட்டர். விஜய் என்ன சொல்றதுதான் 3வது இட்லி சொன்னார்ல, கம்யூனிசம். அந்த மாதிரி இது 3வது இட்லி கிடையாது, இது 17 லிட்டர். 3 லிட்டர் போட்டா 17 லிட்டர் வேற ஒருத்தன் லிட்டர் நீ போட்டுன்னு இருக்க. சரி, இதை வாங்கி வச்சிட்ட, பெட்ரோல் வந்துருச்சு, பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை. இதுல இருந்து வண்டியில ஊத்தும் போது பெட்ரோல் தான் ஸ்பில் ஆகி போயிடும். ஸோ இங்க திரும்ப ப்ராப்ளம் என்னன்னா, நீ இந்த கேன்ல இருந்து எப்படி ஊத்த போறன்றதான் யோசிக்கணும். பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து இட் ஹஸ் டேக்கன் ஸ்டெப்ஸ். எஸ்மா எதுக்கு கொண்டு வந்தாங்க, எசென்ஷியல் கமோடிட்டி ஆக்ட் எதுக்கு இம்ப்ரோவைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நாளைக்கு பின்னாடி பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. டசன்ட் மீன் நாளைக்கே வந்து தட்டுப்பாடு வந்துடும் அப்படின்றதெல்லாம் கணக்கு கிடையாது. ஓகேவா? ஒரே நாள்ல அடுத்த மாசம் புக் பண்ண வேண்டியவங்க இந்த மாசமே புக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. கேஸ் அத்தனை பேரும் ஒரே நாள்ல ட்ரை பண்றோம். முன்னாடிலாம் 10th ரிசல்ட் +2 ரிசல்ட் எல்லாம் இதுல வரும், வேற இன்டர்நெட்ல வரும். அப்ப சர்வர் டவுன் ஆயிடுச்சு, சர்வர் ஏன்னா அத்தனை பேரும் மொத்தமா உட்காந்துருப்பான். அப்ப சர்வர் கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஸோ அப்ப அத்தனை பேரும் ஒரே நாள்ல ஹீட் பண்ணும் போது அந்த சைட் டவுன் ஆகும். அந்த மாதிரி தான் இது. ஸோ அடுத்த மாசம் வாங்க வேண்டியவங்க அடுத்த மாசம் வாங்கிக்கணும், இந்த மாசம் வாங்க வேண்டிய இந்த மாசம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எரிவாயும் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ஹோட்டல்ல அடுத்த இன்னொரு பெரிய சொல்ல ஃபயர் ஃபைட்டிங்லேயே போயிட்டு இருக்கும். ஹோட்டல் க்ளோஸ் பண்ணதுக்கும் அங்க இருக்க கேஸ் தட்டுப்பாடுக்கும் பல ரீசன்ஸ் இருக்கு. அதுக்குள்ள நான் போல, அது லோக்கல் பாலிடிக்ஸ் பேசுறவங்க சிறப்பாக விளக்குவதற்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவங்க பார்த்துப்பாங்க. ஆனா நம்மளுடைய தேவை இருக்கிறது. அடுத்த 70 நாட்களுக்கு இருக்கு, 90 நாளுக்கு இருக்கு. கேஸ் இப்போ ஓபன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து we are in touch with both the parties and then it is not our war. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இஸ்ரேலோட வாரும் கிடையாது, ஈரானோட வாரும் இல்லைன்றதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது அந்த பக்கம் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து வரக்கூடிய பிரச்சனைனால வந்த வாரு. இதுல பாதிக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலும் பாதிக்கப்பட்டிருக்கு, ஈரானும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல பாதிப்பு எக்ஸ்ட்ராவா எக்கானாமிக்கலி நம்மளுக்கு இருக்கு. இது வந்து சைக்கலாஜிக்கலி we are also affected. பேனிக் பையிங் வேண்டாம் அப்படின்றது என்னோட கருத்து. நிச்சயமா பாப்போம். நீங்க சொல்ற மாதிரி செய்தியை காஃபி குடிச்சாரு ஈர்ச்சாருலாம் போனோம்னா, பிரதமர் அவர்கள் திருச்சியில வந்து சொல்லிட்டு போனாரு, நாம வந்து பயப்பட தேவையில்லை, போலியான இன்ஃபர்மேஷன்லாம் பரப்ப வேண்டாம், நமக்கு இந்தியா தான் நம்மளுக்கு முதலுரிமை, மக்கள் தான் நம்மளுக்கு முதல் இது, கொரோனாலே அதை நம்ம பார்த்துருக்கோம், செஞ்சிருக்கோம். ஸோ இதுக்கு மேல ஒருத்தர் சொல்ல முடியாது. நாட்டோடைய உயிரை டிஃபாக்டோ லீடர் வந்து சொல்லிட்டு போறாரு, அதை போட்டாலே போதும் நியூஸ்ல. பட் பார்ப்போம். நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்து ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க. வந்தே மாதரம்.